ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி என்ன டிப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இஞ்சியை வந்துட்டு நிறையா வாங்கிடுவோம். அதை எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம வாங்கினது முற்றிய இஞ்சியாக இருந்தாலும் சரி, புது இஞ்சின்னு சொல்லுவாங்க, அதுவாக இருந்தாலும் சரி, நல்லா தோலை சீவிட்டு அதை வந்து இந்த பீட்ரூட் சீவுறது வீட்டில் வச்சுருப்போம் இல்லையா, அதில் வந்து நம்ம அப்படியே பூ போல் சீவி அதை வந்து எடுத்துக்க வேண்டியது. அதை வந்து ஒரு பிளேட்டில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அதை கொஞ்சம் காய வச்சுட்டு சருகு மாதிரி வந்துடும். அதுக்கப்புறம் டீ போட யூஸ் பண்ணலாம். நான் ஏற்கனவே என்னோடய வீடியோ ஒன்று போட்டிருப்பேன். இந்த மாதிரி துருவி போடும்போது இஞ்சி டீ வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நான் என்ன பண்ண போகிறேன்னா, அதை ஒரு பிளேட்டில் இந்த மாதிரி வச்சுட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. நல்லா நிலக்காய்ச்சல்லே இருக்கும், ஈரப்பதமாக காஞ்சு நல்லா சருகு போல் வந்துடும். அதுக்கப்புறம் இது வந்து 2வது நாள், அதுக்கப்புறம் 3ஆம் நாள் நல்லா காஞ்ச சருகு மாதிரி வந்துடுங்க. நீங்கள் பாருங்கள். அதை வந்து ஒரு கண்டெய்னரில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய நார் இருக்கும், நீங்கள் தேவைன்னா கட் பண்ணி எடுத்துக்கோங்க, இல்லைன்னா அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக போட்டால் போதும், ஏன்னா ரொம்ப காரமாக இருக்கும் இது. ஏன்னா இயற்கையான பொருள்களை வந்துட்டு நிலக்காய்ச்சல வைக்கும்போது அதோட இயல்பான தன்மையை விட அதிகமாக மருத்துவத்தன்மை தரும். ஓகேங்களா? அடுத்து ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறேன். பாய்.